ஞானா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம் மற்றும் உங்களுக்கும் வணக்கம், நன்றி. இன்று நாம் பார்க்க போகும் முத்திரை சரசர முத்திரை. பேரே சற்று வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க, இந்த முத்திரைக்கு பேர் அதுதான். வழக்கம்போல் இந்த முத்திரை எப்படி செய்கிறது, எத்தனை நேரம் செய்கிறது, இந்த முத்திரை செஞ்சால் என்னென்ன நோய்கள் குணமாகும் அப்படின்றது பார்க்கலாம். முத்திரை செய்கிறதுக்கு முன்னால் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கையில் ஏதாவது மோதிரங்களோ அணிகலங்களோ இருந்தால் கழட்டி வச்சுட்டு செய்யுங்க. இந்த முத்திரை இரண்டு கையிலையும் படத்தில் காமிச்சிருக்க மாதிரி மோதிர விரலுமே சுண்டு விரலையும் இணைச்சிட்டுக்குங்க. ஆள்காட்டு விரலும் நடுவிரலையும் இணைச்சிக்குங்க. இந்த ரெண்டு விரலையும் ஒட்டுக்கா சேர்த்துட்டு இடையில வி அந்த ஷேப் வர மாதிரி ரெண்டு கையில் வச்சுக்குங்க. இந்த முத்திரை பேர் சரசர முத்திரை. இந்த முத்திரை எத்தனை நேரம் செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா 20-30 நிமிஷம் செஞ்சுக்கலாம். இந்த முத்திரை செய்யும்போது என்னென்ன நோய்கள் நம்ம குணமாகுன்னு கேட்டிங்கன்னா, சரவாங்கி நோயிலிருந்து விடுபடுறதுக்கு உதவுது. ரத்தம் சுத்தமாக இருக்கும் பயன்படுது. எலும்பு மஜ்ஜையில் ஏற்படுற வைரஸ் பாதிப்புலேருந்து தீர்வளிக்கும் உதவியாக இருக்குது. ஸோ முத்திரை செய்யும்போது அந்த முத்திரைகளுக்கு உண்டான விதிமுறைகளை பயன்படுத்தி செய்யும்போது நமக்கு மிக சிறப்பான பலன் கிடைக்கும். அதே மாதிரி அந்த விதிமுறைகள் முதலே நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறது வழக்கம். அதில் 3-4 முக்கியமான விதிமுறைகள் நான் வழக்கம் போல் சொல்கிறேன். முத்திரை செய்யும்போது நின்றுட்டோ நடந்துட்டோ செய்யக்கூடாது. ஒரு இடத்துல விரிவு போட்டு உட்கார்ந்தவாறு முதுகுத்தண்டு நேராக வச்சுட்டு முத்திரையில் செய்யணும். கீழே உட்கார முடியாதவங்க ஒரு விரிப்பு போட்டு அதன் மேலே காலை வச்சுட்டு சேரில் உட்காந்து நேராக உட்காந்து முதுகுத்தண்டு நேராக உட்காந்து வர மாதிரி வச்சுட்டு பண்ணிக்கலாம். உட்கார முடியாதவங்க, கீழே உட்கார முடியாதவங்க மல்லாக்கா பார்த்துட்டு முதுகுத்தண்டு நேராக இருக்க மாதிரி வச்சுட்டு அப்படியும் பண்ணிக்கலாம். முத்திரையில் செய்யும்போது மூச்சில் எப்போ போல் நார்மலாக வச்சுட்டா போதுமானது. ரொம்ப இழுக்கிறது விடுறது அப்படிங்கிற வகையில் பண்ண வேண்டியதில்லை. மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, முத்திரை செய்யும்போது அந்த முத்திரை எந்த நோயிலேருந்து விடுபடுறதுக்காக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம சிந்தனையும் அது மேலே கவனம் இருக்கணும். அப்படி வச்சுட்டு செய்யும்போது நமக்கு மிக சிறப்பான பலன் கிடைக்கும்.